வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒரு பருக்க சாதம் கூட மிஞ்சாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, நல்லா கடாய் காயட்டும். காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை அன்ஃப்ளேவர்ட் ஆயில், எது உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கத்திரிக்காய் வந்துட்டு இதை மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கீர்னா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் அது மாதிரி செஞ்சால் தான் நல்லா இருக்கும். ஸோ அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுலேயே அந்த கடாயிலேயே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து 2 வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 3 பேருக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் 2 மிடில் சைஸ் வெங்காயம் தான், மீடியம் சைஸ் வெங்காயம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும். அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை அதுலேயே கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா குழன்னு வெந்துடும். ஸோ அதை மாதிரி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம குழம்புக்கு. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 2-2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆயிலே கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகணும். அப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ புளி அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ புளி தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணி ஊற்றுனதும் நம்மளுக்கு குழம்பு வந்து கரெக்டாக காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் புளி தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா புளி தண்ணியே ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சாதா தண்ணி ஊற்றிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நான். சால்ட்டு பத்தலை, ஸோ செகண்ட் டைம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் திக்கானவுடனே சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே காரக்குழம்பு ரெடி ஆகிடுது.